டேஸ்ட்டான சுவையான சுருள் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மைதா, ஃபுட் கலர், எனி ஃபுட் கலர். நான் வந்து ஃபுட் கலர் வேணான்ட்டு மஞ்சள் சேர்த்துருக்கேன். சால்ட், ஆயில், வாட்டர். பாகு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு சுகர். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறோம். அப்புறம் வாட்டர். இந்த சால்ட்டு கரையணும். நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ மைதா ஆட் பண்ணிக்கிறோம். மாவு போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்ச ஃபுட் கலர், அதாவது மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக. இப்போ இது நல்லா வாட்ரு ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். பிணைஞ்சிட்டு காட்டுறேன். மாவை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கடையில் வச்சு நல்லா தேய்க்கணும். நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கணும். அது வந்து நல்லா ஒரு இந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இதை நான் வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கிறேன். அதை காட்டுறேன். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கணும். ஒரு உருண்டை எடுத்து மாவில் இப்படி வச்சு தேய்ச்சிட்டு அமுத்திட்டு எவ்வளோ சன்னமாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சன்னமாக தேய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ சன்னமாக மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஆயிலை வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறோம். ஆயில் இல்லைன்னா நெய், ரெண்டில் ஏதாவது ஒன்று தடவிட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ வரமாவை எடுத்து அப்படியே மேலே தூவிக்கணும். அப்புறம் அதை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து நம்மளால் எவ்வளோ சன்னமாக உருட்ட முடியுமோ அவ்வளோ சன்னமாக உருட்டிக்கலாம். அவ்வளோ சன்னமாக உருட்டிட்டு எட்ஜில் இந்த மாதிரி மாவு வந்து தண்ணியை வச்சு கலக்கி தேய்ச்சோம்னா கலண்டு வராது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மடக்கி விட்டுட்டு நைஃப் எடுத்து கட் பண்ணிக்கலாம் சிறு சிறுசாக. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் லைட்டாக தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதை பொரிச்சு எடுத்துக்கிறத காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சர்க்கரை பாவை காய்ச்சிக்கலாம். வாங்க எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சுகர் போட்டுக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையை நல்லா கரைய விட்டுக்கலாம். அதாவது சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு அடுப்பில் வந்து நம்ம வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அதை பொரிச்சு எடுத்துடலாம். சட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய விட்டு அந்த பூரியை போட்டு இதில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பூரியும் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான சூட்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எடுத்து தனியாக வச்சுக்குவோம். சர்க்கரை பாவு ரெடி ஆனியும் ஒரு கம்பி பதம் வந்தோடனே அதை எடுத்து போட்டு ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் தெரிச்சிட போகுது. இப்போ வந்து கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் வரல, இன்னொரு 5 நிமிஷம் பாருங்கள். கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ பொரிச்சு வச்ச பூரியெல்லாம் அதை எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொரிச்ச பூரியை ஒவ்வொன்றா தூக்கி அதில் போட்டுருவோம். அவ்வளோதான். இது சூடு ஆறினோடனே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூடான சுவையான சுருள் பொரி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.